சிவா புத்திசாலிதான். ஆனால் எதிலும் எப்போதும் சந்தேகம் கொள்வான். இது சரியா? அது உண்மையா? என்று மனம் எப்போதும் குழம்பிக் கொண்டே இருக்கும். அந்த ஐயத்தால் எந்த முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாமல் அவன் வாழ்க்கை முன்னேறவில்லை. ஒருநாள் அவன் ஒரு ஆசிரியரைச் சந்தித்தான். தனது குழப்பங்களையெல்லாம் சொல்லி, எப்படி நான் மன அமைதியுடன் வாழ்வது என்று கேட்டான். ஆசிரியர் அவனை அருகிலிருந்த ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்று, குழம்பியிருந்த தண்ணீரை காட்டி, இதில் உன் முகம் தெரிகிறதா என்று கேட்டார். இல்லை, தண்ணீர் கலங்கியிருக்கிறது என்றான். சில நேரம் காத்திருந்தார்கள். மெதுவாக தண்ணீர் அமைதியானது. மீண்டும் ஆசிரியர், இப்போது உன் முகம் தெரிகிறதா என்று கேட்க, சிவா மகிழ்ச்சியாக, ஆம், தெளிவாக தெரிகிறது என்று சொன்னான். அப்போது ஆசிரியர், உன் மனமும் இதுபோலதான். ஐயம், பயம், குழப்பம் இருந்தால் உண்மை தெரியாது. அவற்றை விடுத்து மனதை அமைதியாக வைத்தால் உண்மை தானாக வெளிப்படும். அந்த தெளிவு வந்தவனுக்கு வாழ்க்கையின் உயர்ந்த இலக்கு மிகவும் அருகில் இருக்கும் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் சிவாவின் மனதில் பதிந்தது. அவன் தேவையில்லாத சந்தேகங்களை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் செயல்படத் தொடங்கினான். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நணியத் துடைத்து சந்தேகத்தை நீக்கி தெளிவு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அருகில் இருக்கும்.